தஞ்சாவூரில் மயங்கி விழுந்து உயிரிழந்த அரசு பள்ளி மாணவியின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நிதி உதவியை முதலமைச்சர் அறிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள பள்ளத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கொம்புக்காரன்குட்டை பகுதியைச் சேர்ந்த கண்ணன் என்பவரது மகள் கவிபாலா 7ஆம் வகுப்பு படித்து வந்தார். இவர் நேற்று பள்ளி மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்த போது மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டுள்ளார். மாணவி கவிபாலாவின் உயிரிழப்பு அவரது குடும்பத்தினருக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக முதல்வர் குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்த மாணவியின் பெற்றோருக்கு 5 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளதாக முதல்வர் ஸ்டாலின் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மதியம் பள்ளத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய கவிபாலா அப்படிங்கிற ஒரு குழந்தை, தந்தையார் பெயர் கண்ணன், நேற்று மதியம் மயங்கிய நிலையில ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள உயிரிழந்ததாக தகவல் அதுக்காக நம்ம இங்க இருக்கோம். அந்த தகவல் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு தனிப்பிரிவுக்கும் தகவல் சொல்லி மாண்புமிகு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து அந்த குழந்தையோட குடும்பத்துக்காக 5 லட்சம் ரூபாய் ரெஸ்பெக்ட் சிஎம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்துடைய வறிய நிலையை கருத்தில் கொண்டு அவங்களுக்கு இம்மீடியட்டாவே 1 இயர்ஸ் பட்டாவும் நம்ம இப்போதைக்கு காலையில வழங்கியிருக்கோம்.